பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா. யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் நம்ம கிட்ட இருக்குதுமா. என்னது? நம்ம விஜய் சார் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க விடலனா அவங்கள கடிச்சிருவேன். ஆம்பளை மாதிரி அழகா அடிச்சிடுவேன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா இது என்ன கடிச்சிடுவேன்னு சொல்றீங்க? ஓகே, பைரவா படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான் கிக்கே, அதனால தான் அப்படி சொன்னேன். டெஃபினெட்லி நீங்களும் படத்தை பாத்தீங்க, நானும் படத்தை பார்த்தேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அந்த ஃபுல் டீமை மீட் பண்றது டபுள் என்ஜாய்மென்ட் தானே? எக்ஸாக்ட்லி, வித் கிரேட் ப்ளஷர் லெட்ஸ் வெல்கம் பைரவா டீம். சோ பைரவா டீம் நம்ம கூட இருக்காங்க. சோ முதல்ல உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ், உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல். இந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் சொல்ற டயலாக் என்னன்னா அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் எது நீங்க மிமிக்ரி பண்றது தானே? ஏதோ ட்ரை பண்ற தலைவர் ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு அந்த டயலாக் வந்து உங்களை பாதிச்சிருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் இதை எழுதின டைரக்டர் சார் வந்து உண்மையிலேயே நீங்க அதை தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லணும். ஏன்னா விஜய் 60ங்கிறது கோலிவுட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். அதை டைரக்ட் பண்ணணும்னா நிறைய பிரஷர் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அதை ரசிக்கிறாங்கன்னு தெரியும் போது நீங்க இந்த சக்சஸை எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு தியேட்டரா போய் படங்களை பார்க்கும்போது எந்த ஒரு தியேட்டருக்குள்ள நுழையும் போதும் கிளாப் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டாடி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பைரவா பொங்கலா இந்த பொங்கலை ரசிக பெருமக்களுக்கு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது சார். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. கீர்த்தி சுரேஷ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னுடைய ஹார்ட் த்ராப்னா அது நீங்க தான். பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டயலாக் சேர்த்து அதுக்கு அந்த பூக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ விஜய் சார் கூட நடிச்சது அண்ட் இந்த படம் சக்சஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சார் கூட நடிப்பேன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் சாரோட பெரிய ரசிகைன்னு. நான் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்த போது சாரும் நானும் ஸ்கிரீன்ல நிற்கும்போது ஐயோ இவர் கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இப்ப கூட இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விஜயா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் பரதன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். மலர்விழி உனக்கு கொரியர். என்ன மலர்? சென்னையில இருந்து இன்விடேஷன் வந்திருக்குக்கா. என் ஃப்ரெண்ட் ஷைலஜாக்கு கல்யாணம். எப்போ? 23ஆம் தேதி. சதீஷ் நீங்க சொல்லுங்க. விஜய் சார் அண்ட் சதீஷோட காம்பினேஷன் சொன்ன உடனே எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பயங்கரமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க காமெடி ட்ராக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ விஜய் 60 பைரவா தியேட்டர்ல பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. அதான் ஆக்சுவலி டைலாகே கேட்கல, ஃபுல்லா கிளாப்ஸ் அதுலயே தான் இருந்தது. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். நாங்களும் ஒரு ஃபேனா அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணோம். அதுல நடிச்ச நடிகர்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு விஜய் சார் ஃபேன் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதை நாங்க அந்த இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணோம். பயங்கர ஹாப்பி. தேங்க்ஸ் டு பரதன் சார். நிறைய வாட்டி சொல்லிட்டே இருந்தாலும் இதன் மூலமா ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நான் குளித்தால் தீபாவளி. ஏய் டார்லிங், என்னோட கவசத்தை கொஞ்சம் எடுத்தறியாமா? எப்பா என்னப்பா செத்த பாம்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிற? எக்ஸ்பைரி ஆகி 7 வருஷம் ஆச்சு. அதை மாத்தி தொலை. நண்பா அந்த நாத்த மருந்து எடு. ஐயா கில்லிடா. ஐயோ இல்லிடா. பேப்பர்ல மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு எங்களுக்கு மணமகனே தேவையில்லை 100 பேர் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த 100ல நீயும் ஒருத்தன்ல பாத்துக்கிறேன். டார்லிங் ஒரு முக்கியமான கிளைண்ட பாக்கணும். என்ன கொட்டி வாக்கத்துல கொட்டிட்டு போய் சார். இந்த 60 படங்கள் விஜய் சாரோட எனர்ஜி லெவல் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த படத்துல அவர் எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸோட ஃபுல்னஸ் கொடுத்திருக்காரு? இந்த பைரவாவுடைய நடையுடைய பாவனைகள்ல இருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய இதுக்காக மெனக்கெட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில் காயின் சுற்றக்கூடிய ஒரு மேனரிசம் ஒன்று இருக்கும். அதை இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பெரிய பயிற்சி வேணும். அதை உடனே அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும் சாரோட. அதை எப்படி அவர் பண்ணுறாருங்கிறத மட்டும் கூர்ந்து கவனித்து பார்த்துட்டு ஒரு 5-6 நாள் கழித்து என்னைய ஃபோன் பண்ணி சார் கூப்பிட்டுருந்தாங்க. வேறு நம்ம அந்த காஸ்டியூம்ன்ற விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகும்போது ஒரு காயின் எடுத்து அவ்வளோ அழகாக சுற்றி காட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படி சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்.
அது இப்போ அழகா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு பட்டைய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு குறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு. சோ இந்த மாஸ் திரைப்படத்தை பத்தி நம்ம பேசும்போது இந்த ஷோக்கு ஒரு மாசான ஓபனிங் தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமே. கொடுத்துடலாமா? பாத்துடலாம். யா. என்ன பார்த்தே வர மாதிரி இருக்கு. யாரா இவன் ஊர கேட்டா தெரியும். வர முன்ன வந்து நின்னு பாரா புரியும். கூரா நிக்கும் கத்தி கண்ணுக்குள்ள மேலேறோம். தாறு மாறா கிள்ளி பேர கேட்டா அதிரும். Pull up in the middle with a little bit of rage and a gas full of engine. Gotta put a cap on my angle, keep cool, gotta handle this whole situation. How the hell did I end up here? Third eye blind, I third I see clear. Money making machines corrupt and violent. Time for Talabadi to break the silence. The self-interest of a few, only reason you and me go to what we gon' go. Divide and conquer, evil minds game. We don't wanna play, we don't wanna play. Choose to get by, do it ready for the main. Now enlightenment come my way. Shut down the system, make them all pay. Shut down the system, follow me, follow me. Barla, 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 barla. ஆனா அவங்க அதெல்லாம் போட்டு குனிஞ்சு நடந்ததை விட நீங்க அந்த இதே ஹீல்ஸ போட்டீங்க நடக்கிறீங்க தெரியுமா? இன்னும் கஷ்டமா இருக்குது. Thank you. வந்ததுல இருந்து யாருக்குமே தெரியல அது புடவையா இல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்களா? ரெண்டும் கலந்து வெச்சுக்கலாம். சிஜா ரோஸ், நீங்களே வந்து இன்னைக்கு ஒரு அழகான ரோஸ் மாதிரி தான் வந்திருக்கீங்க. ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. அண்ட் படத்துலயும் சரி நேர்லயும் சரி ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்னா நம்பலாம். இல்ல இவங்க சிஜா ரோஸ்ன்றதுனால வந்து நீங்க ரோஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்க பேர் பாப்ரி கோஸ். என்ன சொல்லுங்க? முட்டை கோஸ். நீங்க என்ன பேரை வச்சு நீங்க ஒரு கோஸ்ட் மாதிரி இல்லாம பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க நீங்க. படத்துலயும் சரி நேர்லயும் சரி ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சோ இந்த படத்துல கீர்த்தியோட சிஸ்டரா நடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், த ஹோல் டீம் எல்லாரும் ஃபேமிலி மாதிரி தான். நல்ல ஜாலி டைம் இருக்குல்ல. ஐ மீன் சாங் ஜாலி டைம் எங்க பார்த்தாலும் கரெக்ட்டா சதீஷ் உங்ககிட்ட வந்துட்டாங்க. அவ்வளவு பார்த்து தான் ஆவணும். இல்ல எங்களுக்கு காம்பினேஷனா இந்த சாங்ல மட்டும் தான். பட் அந்த சாங்ல ஜாலியா இருந்தது. ஜாலி ஃபுல் சாங் ஜாலி தான். லைக் வெரி நைஸ். எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு தினேஷ் மாஸ்டர். எதுக்கு சிரிக்காவ? அது ஒரு சிரிப்பு வைத்தியம். சரி இப்ப அடுப்பு பாரு. சரி கொடுத்துட்டு வந்துருதே. என்னடி நடக்குதுங்க? இந்த வீட்ல என்ன நடக்குது? எங்கடி அவன்? உன் தங்கச்சி அவனைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்காளாமே. அவளுக்காகவா இல்ல உனக்காகவா? இங்க இருங்க, மரியாதையா பேசுங்க. ஏய் உனக்கு என்னடி மாதிரி? படத்துல மணப்பெண் கெட்டப்ல இருந்தாலும் இந்த படம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு டீம், டைரக்டர் சார், ஒரு ஃபீல் ஹோம் கைண்ட் ஆஃப் படம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபீல் ஹோம்னா ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் வெரி லைக் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. விஜய் சார் கேம் and he started talking to me and he broke the ice and he made me so comfortable that after that he means you tried to do some comedy scene. Okay, it was some comedy scene. Try to do something edo try to do something edo solra comedy yeah இது மாட்டீங்க but master இது வந்தாலும் try to do தான். you try to do something edo சொன்னாங்க. No, it was some comedy dialogue of him and I was so comfortable.
that Wow. I literally answered normally. Means I didn't even think that it can be a comedy dialogue or anything. I just gave back the answer so nicely that he had to say cut. டேனியல் பாலாஜி சார் உங்ககிட்ட தான் அடுத்த கேள்வி. ஏன்னா உங்களை சாதாரணமா பாக்குறதுக்கே வந்து டெரரா இருக்கும். அதுவும் கோட்டை வீரன் கேரக்டர்ல வந்து உண்மையிலேயே இட்ஸ் பின் another பிக் பிரேக் உங்களுக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த படத்துல ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் ஆக்சுவலா. நிறைய பேர் இருக்காங்க விஜய் சார் படம் இந்த பெரிய யாராவது கேட்டுருக்கலாம் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு போது அவர் சொன்ன ஒரு ரீசன் வந்து சத்தியமே நானே இப்போ என்ன பூணுங்கிற மாதிரியே இருக்கும் சதீஷ் சார் மாதிரி. இல்ல அது ஒரு ஹீரோ முன்னாடி பயமே இல்லாம ஒருத்தன் நிக்கணும், கூடவே அவனுக்கு ஒரு எமோஷனல் சைடு இருக்குது, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி அப்படின்னும் போது உங்க ஃபேஸ் நல்லா இருக்கும், உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இன்னும் லைக் அதுக்கப்புறம் நான் கதையே கேட்கல. அதுக்கப்புறம் தான் 2வது மீட்டிங்ல தான் அவர்கிட்ட சார் என்ன மாதிரின்னு கொஞ்சம் சொல்றீங்களான்ட்டு அவர் சொன்னோடனே நான் அப்புறம் கம்முன்னு வந்துட்டேன். ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தட் கான்ஃபிடன்ஸ் தே ஹேவ். ஏய் அவனை விட்டுரு. முடியாது, வாழ்ந்தது அவன் கூட தான். கடவுளே வந்து சொன்னாலும் மனசை மாத்த மாட்டேன். மனசை மாத்திட மாட்டீங்களோ? கூடதான் வாழ்வியோ? அருண் ராஜா நீங்க தான் சொல்லணும். உங்க பாட்டை கேட்டுட்டு வந்து காட்டுல இருந்து சிங்கமே ஓடி நம்ம செட்டுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஹீரோக்குமே இப்போ ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு சூப்பரான டெரிஃபிக்கான பிஜிஎம்னா தலைவர்ல இருந்து தளபதி வரைக்கும் எல்லாருமே உங்களை தேடி தான் வராங்க. சோ இந்த பாட்டும் சூப்பரான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் சாரோட ஃபேன். ஸோ தெரியல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அவர் கூட. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் பரதன் சார். இன்டர்வல்லே வந்து ஒரு வேற லீக்குக்கு எடுத்துட்டு போய் ஒன்று பண்ணியிருக்காங்க. படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி வருதுப்பா. நானே பாடியிருந்தாலும் பட் அது படத்தோட பார்க்கும்போது ஆடியன்ஸோட பார்க்கும்போது எனக்கு அது ட்ரிபிள் ஒரு 10 டைம்ஸ் ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. Love you. யாரா இவன் ஊர கேட்டா தெரியும். வர முன்ன வந்து நின்னு பார புரியும். உங்கள் கொண்டாட்டம். மைம் கோபி சார் தலைவரோட நடிச்சிட்டீங்க, சரியான கேரக்டர் நம்ம கபாலியில. இப்போ தளபதி அவரோட எனர்ஜி லெவல் அவரை பத்தி சொல்லுங்களேன். இது பெருமகிழ்ச்சி உண்மையிலே எனக்கு. இதுக்கு முழுக்க காரணம் இயக்குனர் மட்டுமே. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கண்டிப்பா உங்களோட நடிக்கணும் அப்படின்னு. எனக்கும் பெரிய ஆசை இருந்தது விஜய் சார் நடிக்கணும் அப்படின்னு. நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கான ஒரு தளமா இருந்துச்சு. எங்களை இயக்குனர் தான் அதுக்கு காரணமே. டிசைன் ஃபுல்லாகவே அவங்க தான். பேசிக்காவே நாங்கள் கிரிக்கெட் நிறைய ஆடுவோம், ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸ் நிறைய ஆடுவோம். இதுக்கு அது சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ஒரு நார்த் மேட சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தனால சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே. இதுல நானும் ஒரு பாட்டா இருக்குது பெருமகிழ்ச்சி உண்மையிலே. ஏய் படத்தோட இன்ட்ரெஸ்டோட 64 லட்சம் ரூபாய் சார். ஓகே எண்ணி பார்த்துடலாமா? அத என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்? அப்படி ஏய் படத்தை உள்ள விட. நீங்க போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வாங்க. கிளம்ப காத்தாட்டம். ஏய் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. ஐ அம் சாரி. புறா மனுஷன் நானே எப்படி சார்? நான் ஜஸ்ட் இந்த இதை செக் பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லது வாங்க சார். தினேஷ் மாஸ்டர் இந்த படத்துல கோரியோகிராஃபி பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் அவரு கூட குரூப்ல இருந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சார் படம் துள்ளாத மனம் துள்ளும் இதெல்லாம் நிறைய அவர் கூட டான்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவரோட நிறைய பாட்டுகள் பண்ணியிருக்கேன். பட் விஜய் சார் டான்ஸ் ஆடுறதுனாலே அது ஒரு ஸ்பெஷல். அதுவும் பர்டிகுலராக இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருதுன்னா அது பைரவா பொங்கல் தான். அவரோட எல்லா படத்துலையும் ஃபுல் சாங் நான் பண்ணதில்லை.
ஸோ இந்த படத்தில் எல்லா சாங்கும் நான் பண்ணியிருக்கேன் அவருக்கு. அதுக்கு நான் விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் டைரக்டர் சாரோட டீம் அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். புன்னகையால் நீ புரோட்டீன் தருவாய்.